வணக்கம். நிஃப்டியில் ஒரு பெரிய மூமெண்ட் நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் நான் ஸ்டாப்பாக ஒரு புல் ரன் அப்படிங்கிற மாதிரி நடந்ததுங்க. இதுக்கு மேலே அடுத்தது எந்தெந்த லெவல் வரைக்கும் போகலாம், அடுத்த டார்கெட்ஸ் என்னென்ன டீட்டெயில்டாக பார்த்துலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம ஒரு டே சார்ட் வச்சு எந்த லெவலுக்கு மார்க்கெட் போகும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில பேசிக் டேட்டா பார்த்தலாங்க. ஒரு 4வது மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு லோயர் லோ லோயர் ஹை அப்படிங்கிற ஃபார்மேஷன்ல தான் நிஃப்டி போயிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட்டும் கிடைக்கல, ஒரு பிரேக் டவுன் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு பெருசா கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி அகைன் ஒரு டே கேண்டில்ல ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் ஒரு பெரிய எக்ஸ்டெண்டட் ஏரியாவோட இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் வரைக்கும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை ஃபுல்லா ட்ரேட் ஆகி முடிக்கணும் அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் இது கண்டினியூ ஆகலாம். இந்த மாதிரி லோயர் லோ ஃபார்மேஷன் இல்லை இந்த வால்யூம் ஸ்குவீசிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அது இன்னும் ஒரு 1.5 months பக்கத்தில் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. அது 5 minutes டீட்டெயில்ஸ் பார்த்துலாங்க. அதுக்கு முன்னாடி டே சார்ட்ல நம்ம ட்ரேடிங் இப்படிதான் இருக்குங்க. இப்போ இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ற வரைக்கும், அதாவது 24,100 அப்படிங்கிற ஹையை பிரேக் அவுட் பண்ற வரைக்கும் நம்மளுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இப்போ இந்த லோயர் லோ ஃபார்மேஷன்ல போயிட்டு இருக்குல்லங்க, அந்த லோயர் லோ லோயர் ஹை ஃபார்மேஷன்ல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கணும்னா இந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஸோ இதை மார்க் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு 24,089 அப்படிங்கிற ஏரியால இருக்கு. இந்த 24,089க்கு மேல ஒரு பாடி க்ளோஸ் டே வைஸ்ல வச்சாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு புல் ரன் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ட்ரையாங்கிளோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 பாயிண்ட். அந்த 1,500 பாயிண்ட் ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? இல்ல இப்போ நம்ம ஃப்ரைடே கிடைச்ச ஒரு பிரேக் அவுட் ஒரு டெம்பரவரி ஒரு ஃபேக் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ இந்த ட்ரையாங்கிளோட எட்ஜ் பார்த்தீங்கன்னா 23,850. இந்த 23,850 ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். இந்த ஜோன்ல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணாங்கன்னா திருப்பியும் இந்த கீழே வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? அதனால நம்ம இந்த ஏரியால நம்ம நிஃப்டி ட்ரேட் ஆகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து பிரேக் அவுட் இல்லை பிரேக் டவுன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோங்க. நார்மலா நிஃப்டியோட ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பிஹேவியர் எப்படி தெரியுங்களா? இங்க இருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி இப்படி போயிட்டுங்க, அப்புறம் இப்படி வந்துடுவாங்க. இல்ல இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ற மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 23,850 அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் ஜோன் கம்மிங் வீக்குக்கு. இந்த கம்மிங் வீக்ல 23,850க்கு மேல பாடி க்ளோஸ் வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல இருந்து பிரேக் அவுட் கிடைச்ச மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு மேல ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறது மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,080க்கு மேல பாடி க்ளோஸ் வைக்கும்போது டே வைஸ்ல பாடி க்ளோஸ் வைக்கும்போது நம்ம ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் நிஃப்டியில கிடைச்சிருச்சு அப்படிங்கறத நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் கிடைச்சதுன்னா ஒரு 1,500 பாயிண்ட்ஸ் மூவ் ஒரு 2 to 3 வீக்ஸ்ல நம்ம நிஃப்டியில எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொசிஷனல் ட்ரேட் அப்படிங்கிறது நம்ம ஒரு 24,100ல பாடி க்ளோஸ் வைக்கும்போது ஒரு பொசிஷனல் லாங் வரைக்கும் நம்ம போறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படிங்கும்போது நம்ம டெம்பரவரியா ஸ்கேல்பிங் அப்படிங்கிறது தான் பெஸ்ட், அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைக்கிற வரைக்கும். ஓகேங்களா? இப்போ 5 minutesல பார்த்துடலாம். 5 minutesல பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் தேதியிலேருந்து ஒரு கன்சாலிடேஷன் அப்படிங்கிற ஜோன் ஒரு 400 பாயிண்ட் கன்சாலிடேஷன் ஜோன் 23,550 23,080 இந்த ரேஞ்ச் கன்சாலிடேஷன் ஜோனுக்குள்ள மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட். அது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம தேர்ஸ்டே வீடியோலேயே போட்டிருந்தோம். அது ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் மூவ் கிடைக்கும் அப்படிங்கிறதே சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த மாதிரி ஒரு 1,700 பாயிண்ட் மூவ் கிடைச்சு இந்த ஒரு பிரேக் அவுட் நம்மளுக்கு நிஃப்டிலையும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? கம்பேர் டு பேங்க் நிஃப்டி
நிஃப்டி வந்து ஒரு மீடியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்ட்ல இப்போ இருக்காங்க. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது அதோட டீட்டெயில்ஸ் எங்க அடுத்த மூவ் போகும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ 5 மினிட்ஸ்ல அடுத்த கிரிட்டிக்கல் ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது 23,850. 23,850 கிராஸ் பண்ணி போகும்போது 24,100. அது வந்து அதுக்கு அடுத்த லெவல்ஸ், 2 லெவல்ஸ் இருக்குங்க. ஸோ டெசிஷன் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த டெசிஷன் ஜோன். இந்த 630லேருந்து 668 இதுக்கு மேலே போக ஆரம்பிக்கும் போது இதோட ஹை வரைக்கும் போறக்கு, அதாவது 24,100 வரைக்குமே போறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு ஒரு ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது மண்டே செஷன்ல அப்படின்னு பார்க்கும்போது ரீடெஸ்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா ஒரு 23,450லேருந்து 23,510 வரைக்கும் மார்க்கெட் கீழேயும் இறங்கலாம். ஏன்னா கீழே இறங்கி இந்த ஏரியா ஒரு கன்சல்டேஷன் பண்ண ஏரியாவை ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷன் அப்படிங்கிற மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் வந்து ஒரு வேவ்ஸ்ல தான் மூவ் ஆகும். ஹை போயிட்டு இருந்ததுன்னா எடுத்தோன்னா ஹை போயிட்டே இருக்காதுங்க. ஒரு லோ கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பியும் தான் இன்னொரு ஹை கிரியேட் பண்ணும். அப்படிங்கும்போது நம்ம கீழே வரும்போது எந்த லெவலுக்கு கீழே வருது வரலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஏரியால இருந்து நம்ம ஒரு லாங் போறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்போ 23,450லேருந்து 520 வரைக்கும் ஒரு ரீடெஸ்ட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். இந்த ரீடெஸ்ட் ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்கன்னா மார்க்கெட் திருப்பியும் கீழே இறங்கலாம். இல்ல ரீடெஸ்ட் ஜோன்ல இருந்து திருப்பியும் ஒரு புல் பேக் கிடைக்குது அப்படிங்கும்போது ஒரு 23,850 நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல பார்த்தோம்லங்க, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட ஹை 23,862 இது வரைக்கும் மார்க்கெட் மேலையும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத இதுக்கு பேர் தான் மார்க்கெட் பயாஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மார்க்கெட் பயாஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேட்ல டெய்லி ட்ரேட்ல ஒரு லாங் போறோமா இல்லை ஒரு ஷார்ட் போறோமா அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணுங்க. அப்படி டிசைட் பண்ணி நீங்க போனீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் ஈஸியாக பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. எகெயின்ஸ்ட் மார்க்கெட் போகும்போது உங்களுக்கு லாஸ் தான் அக்யூமுலேட் ஆகுங்க. எகெயின்ஸ்ட் மார்க்கெட் வந்து ஹோப் மார்க்கெட் கீழே போயிடும், மார்க்கெட் மேலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்த ஒரு ஹோப்புமே நம்ம ஈகோ அப்படிங்கிறத வச்சுட்டு ஒரு ட்ரேட் எடுக்காம மார்க்கெட்டோட பயாஸ் எங்க போகுது அப்படிங்கிறத கிளியரா அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட்ல லாங் இல்லை ஷார்ட் என்டர் பண்ணுங்க. அப்போ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா நீங்க ஈஸியா மாறிடலாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி நம்ம கப் அண்ட் ஹேண்டில் அப்படிங்கிற கான்செப்ட் சொன்னோம். இந்த கப் அண்ட் ஹேண்டிலோட திருப்பியும் வரைஞ்சு பார்ப்போம் அந்த கப் அண்ட் ஹேண்டில் அப்படிங்கிறத. ஸோ நம்ம தேர்ஸ்டேவே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஒரு கப், இந்த ஒரு ஹேண்டில் ஃபார்மேஷன் இருக்கு. இந்த ஃபார்மேஷன் இருந்ததுன்னா இந்த கப்போட டெப்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 2,330 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 2,330 பாயிண்ட்ஸ் ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் ஆகுது ஒரு மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு கேப் அப்ல ஓப்பன் பண்ணி ஒரு 1,400 1,500 பாயிண்ட்ஸ் இந்த கப் அண்ட் ஹேண்டிலுக்கு மேலே போயாச்சுங்க. இனி அடுத்தது ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் இருக்கலாம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது அடுத்த லெவலான நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 57,700 800 அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி 57,200 அப்படிங்கிறதுல ஒரு மீடியம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 57,200 தாண்டி ஒரு டே க்ளோஸ் நம்ம பேங்க் நிஃப்டி வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது பழைய மாதிரி ஒரு பேங்க் நிஃப்டியில ஒரு பெரிய புல் ரன் எதிர்பார்க்கலாம். அது 60,000 62,000 வரைக்கும் வித்தின் 1 or 2 months போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 57,200 வந்து ஒரு கீ லெவல். அந்த கீ லெவலை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 57,200 250 இந்த ஏரியாவை கட் பண்ணி ஒரு டே க்ளோஸ் கொடுத்துட்டாங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து பயங்கர புல்லிஷா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இல்ல நம்மளுக்கு வந்து ஒரு திருப்பி ஒரு ரீடெஸ்ட் வருது மண்டே அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரீடெஸ்ட் ஜோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 56,400. இந்த 56,400க்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு 57,270 அப்படிங்கிற வரைக்கும் மேலே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த வார ஒரு ட்ரேடிங் செட்டப், மண்டேக்கு உண்டான ட்ரேடிங் செட்டப். இப்போ லாங் டேர்ம்ல எது வரைக்கும் போகும் எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ மார்க்கெட் பயாஸை ஃபாலோ பண்ணி அந்த மார்க்கெட் பயாஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணலாங்க.
இப்போ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1:30 அந்த மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் போயிட்டு இருக்கு ஒரு 5 minutesல. இதில் பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா ஒரு 130 பாயிண்ட்ஸ் மூவ் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு போல் வேற போட்டிருந்தோம். அந்த போலில் போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒருத்தர் இல்லை 2 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் போகும், மீதி இருக்கவங்க வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் போகும், கேப்பை ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கிடைச்சாங்க. அந்த பிரேக் அவுட் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அது ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஒரு புல் மூவ் நம்மளுக்கு கிடைச்சிதுங்க. நம்ம லைவ் ட்ரேடிங் செஷனில் ஒரு அப்டேட்ஸ் வந்து இந்த மாதிரி நான் போடுறதுக்கு இந்த வீக் ஃபுல்லாக ட்ரை பண்ணுறேங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணும்போது தான் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் டீட்டெயிலான வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்குங்க. தேங்க்யூ.